ஹாய், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் முடி அதிகமாக கொட்டுது, முடி உதிர்வு கண்ட்ரோல் பண்ணவே முடியல, பொடுகு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் கருவேப்பிலை கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க, அதோட குச்சியும் எடுத்துக்கோங்க, ரோஸ்மெரி ஒரு கைப்பிடி அளவு, வெந்தயம் ஒரு ஸ்பூன், இந்த 4 பொருளையும் வச்சு நம்ம ஒரு ஹேர் சீரம் ரெடி பண்ணி அதை ரெடி பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் கொடுக்கக்குள்ள நம்ம வீக்லி ஒரு டைம் இதை செஞ்சு ஃபாலோ பண்ணக்குள்ள நீங்கள் பேபி ஹேர் வளர்கிறத பார்க்க முடியும். எவ்வளோ பொருள் நம்ம எடுக்கிறோமோ அது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். இதுக்கு அளவுகள்லாம் கிடையாது. நீங்கள் என்னென்ன பொருள் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ, இதில் வேப்பந்தழை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 4 பொருள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். வேப்பந்தழை கூட ஆட் பண்ணிக்கலாம். அது பிப்பு, அரிப்பு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வேப்பந்தழை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு 15லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு அதோடைய எக்ஸ்ட்ராக்ட்லாம் நல்லா இறங்கின வாட்டி ஒரு ஹேர் ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் ஊற்றி வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் மாதிரி கொடுக்கக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 7லேருந்து 8 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படின்னா கிளிசரின் இருக்குது பார்த்தீங்களா, வெஜிடபிள் கிளிசரின், இதில் ஒரு ml 2 ml ஆட் பண்ணி இன்னும் நல்லா மசாஜ் கொடுக்கக்குள்ள உங்கள் ஹேர் ட்ரை ஆகாது, ஒரு ஈரப்பதமாக நல்லா ஹெல்த்தியாக உங்கள் ஹேருக்கு வச்சுக்கும். வீக்லி ஒரு டைம் அல்லது 2 டைமாவது கட்டாயம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக தெரியும். ஒரு ஹெல்த் ட்ரிங்க்கும் இதோட ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை குச்சியை நாட்டு சர்க்கரை கலந்து நல்லா கொதிக்க வச்சு 1 டம்ளர் நீங்கள் குடிக்கக்குள்ள உங்களுக்கு ஹேர் பிரச்சனைக்குண்டான பிரச்சனைகள்லாம் கண்ட்ரோல் ஆகும். இந்த ட்ரிங்க்கையும் ஃபாலோ பண்ணி குடிங்க, இந்த ஹேர் சீரமையும் ஃபாலோ பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் உங்கள் ஹேருக்கு என்னென்ன பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணி இதே மாதிரி பாயில் பண்ணி எடுத்து நம்ம ஹேர் சீரமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனியன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஐடியா தான். இதில் நீங்கள் என்னென்ன சேர்க்கணுங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது தான். இப்போது வெங்காயம் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணி இதே மாதிரியே கொதிக்க வச்சு நீங்கள் ஸ்ப்ரேவாக பண்ணிவிட்டு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுக்குண்டான பெனிஃபிட் அது கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலையே செஞ்சு உங்கள் ஹேரை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.